வாக்கிய முறைப்படி சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் தான் இருக்காரு. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. குரு பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா 5ஆம் பாவத்தில் இருக்காரு. 2 கூடியவன் 5ஆம் பாவம், லாபஸ்தானாதிபதி 5ஆம் இடம். ரொம்ப அமக்கலங்க, ரொம்ப அருமையான ஒரு கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலம் இருக்கு. அது எப்பன்னு கவனிச்சிங்கன்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை. முடிஞ்சா வாரத்துக்கு ஒரு நாள், முக்கியமாக வியாழக்கிழமையில மௌன விரதம் எடுத்துருங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது கிடைக்குங்க. 5ஆம் அதிபதியை பார்த்தீங்கன்னா புத பகவான், அதில் குரு பகவான் இப்போ வந்து உட்கார்ந்துருக்காரு. இது ரொம்ப நல்ல பலன்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குறிப்பாக சொன்னோன்னா 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த புத்திரஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மறைகிறார். அதாவது செப்டம்பர் மாதம் 17லேருந்து அக்டோபர் 18 வரைக்கும் 7ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார். அதனால் அந்த சமயத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு விபரீதமான ராஜயோகம். சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் மாதம் 2025லேருந்து டிசம்பர் மாதம் 2025 வரை தொழில், வேலை வாய்ப்புகள், குடும்பம், உறவுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மொத்தமாக ஓவராலாக எப்படி இருக்கு, எந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும், எந்த இறைவனை கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தையும் இந்த பதிவில் சொல்றோம். கும்ப ராசி ஆகிய உங்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரை, அதாவது ஜூன் மாதத்துலேருந்து 2025லேருந்து டிசம்பர் வரை எப்படி இருக்குது 6 மாத காலங்கிறத கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோங்க. முதல்ல பார்க்கும் போகிறது உங்களுடைய தொழில் வளர்ச்சி, உங்களுடைய பொருளாதாரம், அதே மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படிங்கிறத எப்படி இருக்குங்கிறத நல்லா கவனிப்போம். முதல்ல கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம், இந்த 6 மாதங்கள் முழுவதுமே சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கார், ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கார், அதே மாதிரி வந்து குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கார், அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் பாவத்தில் கேது இருக்கார். டக்குன்னு நீங்கள் உங்களுடைய மைண்டில் ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சுவாமி, இப்போ சனி பகவான் போயிட்டாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னமோ உங்களோட ஜென்மத்தில் இருக்காருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது வந்து திருக்கணித முறைப்படியான சஞ்சாரம். அது வாக்கிய முறைப்படி சனி பகவான் உங்களோட ஜென்மத்தில் தான் இருக்கார். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. அப்போ தான் சனி மாறுறார். அதனால் இப்போதைக்கு நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு கிடையாது. தெளிவாக சொல்லிங்க, சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் தான் இருக்காரு. ஆனால் ஒன்று, சனி பகவான் மாறுவதற்கு முன்பாகவே 3 மாதங்களுக்கு முன்பாகவே பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால் அவர் வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனிக்கான பலன் அப்படிங்கிறத அநேகமாக டிசம்பர் மாதம் 2025லேருந்து அவர் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இது ஒரு பக்கம். அடுத்ததாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் எப்படி இருக்குங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதுக்கு அதிபதியான செவ்வாய், 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு, இது ரெண்டும் தான் உங்களுடைய வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்றவங்க. குரு பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா 5ஆம் பாவத்தில் இருக்காரு. 2 கூடியவன் 5ஆம் பாவம், லாபஸ்தானாதிபதி 5ஆம் இடம். ரொம்ப அமக்கலங்க, ரொம்ப அருமையான ஒரு கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும். உங்களுடைய தேவை என்னவோ அது பூர்த்தியாகும். இன்னும் சொல்ல போனா நீண்ட நாளாக எதையாவது வாங்கணும்னு மனசுல நினைச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த 2, 5, 11 சஞ்சாரம் என்ன கிரகணிலைன்னா மனோரதம் நிறைவேறுது. உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகுது. வெறும் ஆசை இல்லைங்க, உங்களுடைய அபிலாஷைகள், பல நாளா இருக்கக்கூடிய அபிலாஷைகள். நான் கார் வாங்கணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்களா, இப்ப அந்த கார் வாங்குவீங்க. உல்லாசமான கார், சொகுசு கார் ஒன்று வாங்குவீங்க. அதே மாதிரி இல்லை, நான் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, ரொம்ப நாளாக நான் வீடு வாங்கணும் நினச்சிட்டு இருக்கீங்களா, இந்த சமயம் நிச்சயமாக வீடு வாங்குவீங்க. உங்களுடைய அபிலாஷைகள் என்னவோ அது பூர்த்தியாகும், அல்லது உங்களுடைய பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் இருக்கும்.
அடுத்ததாக கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய சொத்துக்கள் நிர்வகிக்கிறதாக இருக்கட்டும், தாய் தந்தையரினுடைய பரிவு எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் ரொம்ப முக்கியங்க. இந்த 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலம் இருக்கு. அது எப்பன்னு கவனிச்சிங்கன்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை இந்த சமயத்தில் உங்களுடைய 7ஆம் அதிபதி மறைஞ்சு இருக்காரு. அதனால் அந்த சமயத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கொஞ்சம் பிரிவினை, மன சஞ்சாரம், மன கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் அந்த சமயம் 1 மாத காலம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு நாள், முக்கியமாக வியாழக்கிழமையில மௌன விரதம் எடுத்துருங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது கிடைக்குங்க. சில பேர் கும்பராசிக்காரங்க இந்த சமயத்தில் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கை துணைவர் கும்பராசியாக இருந்தால் அவங்க விரதம் எடுத்தால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சூரியனாக இருந்து அவர் சூரியன் இல்லைங்களா 6ஆம் இடத்துல மறைகிறது. அதனால் தினந்தோறும் அவருக்காக எதுவும் நம்ம செய்ய முடியலன்னா நம்மளுடைய பேச்சை அவருக்காக தானம் செய்து நிறுத்தி விரதம் எடுப்பது, மௌன விரதம், அதை எடுத்தோம்னா ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியவர் சூரிய பகவான். அதே மாதிரி கும்பராசிக்கு அடுத்த 6 மாத காலங்கள் அவங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே மாதிரி குழந்தையினுடைய அவங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் கவனிச்சிங்க அப்படின்னா 5ஆம் அதிபதியை பார்த்தீங்கன்னா புத பகவான், அதில் குரு பகவான் இப்போ உட்கார்ந்துருக்காரு. இது ரொம்ப நல்ல பலன்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குறிப்பாக சொன்னோன்னா 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த புத்திரஸ்தானத்துல புத்திர காரகன், புத்திரனை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அதனால் அந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகமும் குழந்தையை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் ஒன்று சேருவதனால் குழந்தை பாக்கியம் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை ரொம்ப நாளாக இருக்கா, இல்லாமல் இருக்குன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்க போதுங்க. எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு, இப்போ எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், இல்லை பெண் குழந்தை இருக்கு, ஆண் குழந்தை வேணும், இப்படி ஆசைப்படக்கூடிய கும்பராசிக்காரங்க நீங்களா, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதே மாதிரியே ஒரு குழந்தையை உங்களுக்கு இறைவன் அனுகிரகம் செய்வார். அது ஒரு பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணைவருடனான ஒரு விஷயத்துல அஷ்டமஸ்தானத்துல சூரியன் மறைகிறாரு. அதாவது செப்டம்பர் மாதம் 17 இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் 7ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார். அதனால அந்த சமயத்துல உங்களுடைய வாழ்க்கை துணைவரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அதுல கவனமாக இருக்கணும். கும்பராசியாகிய உங்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், அதே போல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், எதுல நீங்க கொஞ்சம் போல்டா எதிர்கொள்ளணும், வழக்குகள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத விசாரம் பண்ணி பார்க்கும் போதுங்க உங்களுடைய, அதாவது கும்பராசியினுடைய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அவர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அவரும் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி உங்களுடைய ஜென்மஸ்தானம் உங்களுடைய கும்பராசியிலே இருக்காரு. 6ஆம் அதிபதி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கவனிங்க. 6ஆம் அதிபதி உங்களுடைய ஜென்மஸ்தானமான கும்ப ராசியிலே இருப்பாரு சந்திரன். இது ரொம்ப அமக்கலமானது. அதனால 6ஆம் அதிபதி சந்திரன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஜனன ஜாதகம் உங்களுக்கு இருக்கும். இப்போ அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கும். அந்த சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நல்லா கவனிச்சிங்கன்னா ஜூன் மாதம் ஜூலை மாதம் அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்தில் மறைவார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு விபரீதமான ராஜயோகம், ஒரு கெடுபலனை தரக்கூடியவர் அவர் மறைகிறது. அதனால அது ஒரு ராஜயோகம். அதனால அந்த ஜூன் மாதம் ஜூலை மாசத்துல அது ஒரு ராஜயோகம் அமைப்பு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கடன் இருக்கு, உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் மாறும். கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும். உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஓவராலா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 6 மாசங்கள் ஓரளவுக்கு நல்ல பலன் இருக்குங்க. இருந்தாலும் ஜென்மத்துல சனி பகவான், ராகு பகவான், 7ஆம் இடத்தில் கேது பகவான், இது பாத்தீங்க அப்படின்னா சர்ப்பதோஷமான ஒரு அமைப்பு. இது அதுல முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா
காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யணும். உங்க கோவில், உங்களுடைய ஊர், உங்களுடைய குலதெய்வம் கோவில் பக்கத்தில் கூடிய காவல் தெய்வம், அல்லது நீங்க இருப்பிடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம், நாகத்தம்மன் கோவில், நாகக்கன்னி கோவில், இது மாதிரியான விஷயங்கள், மாரியம்மன், காரியம்மன், இந்த மாதிரியான பெண் தெய்வம் வழிபாடுகள். இதுல முக்கியமாக வெள்ளிக்கிழமையில அம்மனுக்கு பிடித்தமான வழிபாட்டு முறைகளை செஞ்சு, அம்மனுக்கு பிடிச்சமானது குங்குமத்தினால அர்ச்சனை செய்வது, இல்லது அங்க வரக்கூடிய பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், ரவிக்கை, துணி, பொட்டு, சந்தனம், இதே மாதிரியான மங்கள பொருட்களை தானம் செய்வது. இது மாதிரி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் பரிபூர்ணமாக கும்பராசி ஆகியவங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.